நம்மெல்லாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தாலே மனசை ரொம்ப உடைச்சுட்டுரும் இல்லையா? ஆனால் வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சு அதனால் தானும் உழையாமல் மற்றவர்களையும் கை கொடுத்து காப்பாற்றுற ஒரு மனுஷி, அவளை பற்றின விவரத்தை இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். திருமணமாகி 10 வருஷ காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டார். தவம் இருந்து ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். பிரீத்தினா பிரியம், அன்பு. அவருடைய அன்புக்கு பாத்திரமான அந்த குழந்தைக்கு பிரீத்தி அப்படின்னு பேர் வச்சார். பிரீத்தி ஒரு குறைவும் இல்லாமல் நல்லா பிறந்த குழந்தை, நோய் நொடி எதுவும் இல்லை, நல்லா பிறந்தது, நல்லா வளர்ந்தது. 3 வயசுக்கெல்லாம் இந்தியாவிலேயே 3 வயசு நீச்சல் போட்டிக்கு உண்டான குழந்தைகளில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு அந்த குழந்தை 3 வயதுலேயே ரொம்ப நல்லா படிச்சுது. நல்லா டிகிரி கோர்ஸ் படிக்கிறோம், நல்லா ஸ்கூல் படிச்சுது. ஸ்கூல் ஃபைனல் இந்த 12th முடிச்சதுக்கப்புறம் லீவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளோட வெளியில் போயிட்டு வந்தது சுற்றுலா. அப்படி சுற்றுலா போகும்பொழுது அங்கே ஒரு குளம் இருந்தது. அதை பார்த்ததும் உங்களுக்கு நீச்சல் தெரியும் இல்லையா, அந்த ஆசையில் அதில் நீச்சல் அடிக்கலான்னு குதிச்சிருக்கா. குதிச்சத்தில் எதிர்பாராத விதமாக பெரிய பாறையில் இந்த பெண்ணோட கழுத்து பகுதியும் இந்த முதுகு பகுதியும் நெசுங்கி அமுங்கி போயிட்டு வேறு கடியில். அவளை காப்பாற்றுறதே பெரிய கஷ்டமானதான் இருக்கு. இவ்வளோ அவளை காப்பாற்றிருக்கப்புறம் பார்த்தா ஸ்பைனல் கார்டு, அதாவது முதுகு எலும்பு இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு பெரிய பாதிப்பு அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டுச்சு. 18 வயசு, அழகும் இளமையும் படிப்பும் அறிவும் ஆற்றலும் துள்ளலும் மகிழ்ச்சியும் உடைய ஒரு பெண் டான்னு மிக பெரிய டவுனு கொடுத்தார். ஒரு கொசு கடிச்சா கூட அவளால் கையெடுத்துன்னு போய் சொல்லிக்க முடியாது. ஏன்னா முதுகு எலும்பு பாழடைஞ்சு போச்சு. நாற்காலியில் தான் உட்காரிக்க முடியும், நடக்கலாம் முடியாது, சாப்பிட முடியாது, மலம் கழிக்க முடியாது, சிறுநீர் வருதா இல்லையான்னு சொல்ல தெரியாது. இந்த அதிர்ச்சியில் அவருடைய அப்பா இறந்து போயிட்டார். அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஆனால் அம்மா ஹார்ட் அட்டாக் சரிப்படுத்திட்டு தன்னை காப்பாற்றிடா. அந்த குழந்தை ஆக்ஷன் போய் அவள் ஸ்கூல் 12th நல்ல மார்க்கு, எந்த காலேஜில் போனாலும் இடம் கிடைக்கும், அவ்வளோ நல்ல மார்க்கு. ஆனால் இந்த ஊனத்துக்கு அப்புறம் அவளை யாருமே காலேஜில் சேர்த்துக்காத கூட, நீ எல்லாம் படிச்சுட்டுமே என்ன பண்ண போகிற, இன்னும் லைஃபே கிடையாது உனக்கு, நீங்கள் கூட எதுக்கு இதில் குழந்தை ஆக்ஷன் நீங்கள் வந்துட்டுருக்குங்க, இதாக இருக்கிற வந்துட்டு போக வேண்டியதான். இது மாதிரியான ஒரு துக்ககரமான வார்த்தையை அந்த குழந்தையும் அம்மாவும் கேட்டுண்டு அந்த குழந்தை அப்படியே அணைச்சிடு வீட்டுக்கு சேர்ந்த அம்மா சொன்னால், உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும், நீ என்ன படிப்பு படிக்கிறியோ படித்து PhD பண்ணு, உன்னால் முடியும் அப்படிங்கிற வார்த்தையை அந்த குழந்தை எனக்கு சொன்னாங்க. அம்மா என்னை பார்த்துக்கவே இருக்க முடியாது, அப்புறம் நீ எப்படி இவ்வளோ தன்னம்பிக்கையாக சொல்கிற கேட்டா அந்த குழந்தை. உன்னால் முடியும்டா, நான் சொல்கிறேன் உன்னால் முடியும், நான் இருக்கேன் அவனுக்கு அப்படின்னு சொன்னாலாம் அந்த அம்மா. அவ்வளோ தன்னம்பிக்கையோட சொல்லுறது மட்டும் இல்லை,
அவளுக்கு படிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா புத்தகங்களையும் வாங்கி எடுத்து கொடுத்து அவளுக்கு எப்போ எப்போ படிக்கிறாளோ என்ன படிக்கல என்னத்தை முடியும் அந்த அவ்வளோ உடம்புல இருந்தாலும் எப்போ படிக்கிறாளோ எப்போ பண்ணுறாளோ அந்த பெண்மணி படித்து எந்த கோர்ஸு ஐஐடி, அந்த ஐஐடியில் படித்து பிஹெச்டி பண்ணி யூகேக்கு போயின்னு இருக்கா. இப்போ அது மட்டும் இல்லை, அவள் திருவண்ணாமலையில் இந்த மாதிரி முதுகுத்தண்டு நோய் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இடம் இன்ஸ்டியூட் வச்சு அதில் பலருக்கும் தன்னம்பிக்கையான வாக்குகளை கொடுத்து அதில் பலருக்கும் வேலைவாய்ப்புகளை தான் கொடுத்து நாம்ளும் வாழ பிறந்தவானா. இப்போ எல்லோரும் கண்ணாடி தான் போட்டுக்கிறா. கண்ணாடி போட்டுருக்கிற அத்தனை பேருக்கும் கண் தெரியாதவன் அர்த்தமே என்ன? இப்போ எல்லோரும் 4 சக்கர காரில் தான் உட்காந்துட்டு போகிறா. நடக்க முடியாது தானே காலில் உட்காந்து போகிறா. அவள் எல்லோரும் கால் இல்லாதவன் அர்த்தமா என்ன? இந்த மாதிரி தன்னம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்து தானும் முன்னாடி வந்து மற்ற எல்லாரையும் முன்னுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. பிரீத்தி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற அந்த பெண்மணி யாராவது இந்த மாதிரியான ஒரு நாற்காலி வாழ்க்கை வளர்ந்தால் கூட அந்த இடத்துல சேர்ந்து முயற்சி பண்ணி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நல்ல லைஃப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். உடம்புல ஊனம் இருக்கலாம், ஆனால் மனசில் ஊனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகுந்த பீனிக்ஸ் பறவையாக இந்த பெண்மணி வாழ்ந்துட்டுருக்கா. இவா என்னைக்கோ எப்போவோ வாழ்ந்தவாளும் ஏதோ கதையோ இல்லை, இது நிஜமே. அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? இவா நடத்துகிற அந்த இன்ஸ்டியூட் பேர் வந்து சவுல்னா ஆன்ம விடுதலை. ஆன்மா அப்படிங்கிறது எப்பவுமே விடுதலை அடைஞ்சது தான். அதை கொண்டு வந்து தனியாக ஸ்பெஷலாக கட்டுப்பட்டு வச்சுல இருந்தாலும் அவளோட இன்ஸ்டியூட்டுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க. மனசை நம்ம வந்து ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது. மனசை கெட்டியாக இழுத்து பிடிச்சி வச்சுருந்தோம்னா எங்கே இருந்தாவது ஒரு வெளிச்சம், எங்கே இருந்தாவது ஒரு பகவானுடைய பார்வை நமக்கு கண்டிப்பாக வந்து விழும் அப்படின்றத அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வெற்றி பெற்றவர் தன்னையும் நிமித்திட்டு முடியாத நிலையில் தன்னையும் நிமித்திட்டு மற்றவர்களுக்கும் நிமிர்வதற்கு நன்னா வரத்துக்கு வழிகாட்டான். நான் இப்பேற்பட்ட அதிசயமான மனுஷியவள். மனசோர்வு இருந்தால் முடியுமா? எல்லாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கெல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு. ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டாலே ஒன்று கஷ்டமாக போயிட்டாலே அதை நினச்சிட்டு உட்காந்துன்றோம் இல்லையா? தயவு செஞ்சு நம்ம யாரும் உட்கார வேண்டாம், நிமிர்ந்து நிற்போம், எதிர்த்து போராடுவோம். தன்னம்பிக்கையோடைய வாழ்க்கையை அடுத்த பாகம் என்ன, அப்புறம் என்ன பண்ண போகிறோம், எப்படி வரணும் அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணோம்னா எங்கேருந்தாவது எப்படியாவது நாம் வெற்றி அடையத்துக்குண்டான வழிகள் பிறக்க ஆரம்பிக்கும். இது நிச்சயம். இந்த மாதிரியான உண்மையான கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.